அதே போல தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களிலே காணப்படுகிற பலகீனங்களின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அனுப்புகிறார். தீர்க்க தரிசிகளின் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார். எங்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகம் காணப்படுகிறதோ, எங்கு அழிவு உண்டாயிருக்கிறதோ, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்றும்படியாக தீர்க்க தரிசனமானது கடந்து செல்கிறது. தீர்க்க தரிசனம் பயத்தை உண்டு பண்ணாது. தீர்க்க தரிசனம் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தும். கர்த்தருடைய இரக்கங்களின் மீதும் கர்த்தருடைய கிருபைகளின் மீதும் மனிதனுடைய ஆத்துமா நம்பிக்கை வைக்கத்தக்கதாக தேவனுடைய தீர்க்க தரிசன வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவான் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது நம்மை பயமுறுத்துவதற்காக அவர் சிலுவையிலே தொங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரே.